ரைட். ஓகே டி. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்குற விஷயம் வந்து முன்னாடி 3வது கிளாஸ் ஆங்கிலரில் ஸோ ரவுட்டிங் பற்றி பார்ப்போம். ரவுட்டிங்னா என்ன, ரவுட்டிங்கில் என்னென்ன வகை இருக்குது, ஒவ்வொன்றையும் எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறதுன்றதை எக்ஸாம்பிள்ஸோட ப்ராக்டிக்கலோட பார்ப்போம். ஸோ 3 விதமான ரவுட்டிங் பார்க்க போகிறோம். ஒன்று கம்போனன்ட் ரவுட்டிங், சைல்ட் ரவுட்டிங், இன்னொன்று லேசி லோடிங். ரைட். லேசி லோடிங். ரைட். அப்படி என்ன? ஸோ டி ஒன்று விஷயங்க. நான் கிளாஸில் இருக்கேன். என்ன? ரைட். ஸோ லேசி லோடிங் அது மாடியூல்ஸ் சொல்லலாம், ஃபீச்சர் மாடியூல்னு சொல்லலாம். ஸோ இது இவ்வளோத்தையும் பார்ப்போம் என்னட்டு. உதாரணத்துக்கு நான் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். ரைட். ஒரு வெப்சைட்டுக்கு போகிறேன். உதாரணத்துக்கு நம்ம டெவலப்பர் டெக்கு போய் developersTech.com. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ, அதில் கொஞ்சம் லோடாக டைம் எடுக்கும். ம், வேறு எந்த வெப்சைட்டை போய் பார்ப்போமே. கவர்மெண்ட் டாட் நான் இங்கிலீஷை செலக்ட் பண்ணுறேன். ரைட்டே. ஸோ எங்களோட சைட் கொஞ்சம் ஆயிட்டு வந்துட்டு வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நம்ம வெப்சைட் இருக்கு, இங்கே ஒரு நெவிகேஷன் பார் இருக்கு. ஓகே. இந்த நெவிகேஷன் பார்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமாக வேணும் இருக்கு. ப்ரோக்ராமை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரிலேட்டடான பேஜுக்கு நெவிகேட் ஆகும். ஸோ இதே மாதிரி அஹ், இதை நாலேஜ் சென்டர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு நாலேஜ் சென்டருக்கு ரிலேட்டடான இதுக்கு நெவிகேட் ஆகும். ஸோ நெட்வொர்க் இஷ்யூ அளவுக்கு லேட் ஆகுது டீம், மற்றபடி நம்மளுக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்கு. இப்போ நான் வேலிட் சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணால் வேலிட் சர்டிஃபிகேட்டுக்கு போகுது. டைம் டேபிளை கிளிக் பண்ணால் இங்கே நம்மளோட டைம் டேபிள் மெனுக்கு வந்து நெவிகேட் ஆகி போகுது. ஸோ இதை வந்து நான் சொல்லுவேன் நெவிகேஷன். ஸோ இந்த நெவிகேஷனை வந்து செய்யறதுக்கு தான் நம்மளுக்கு 3 விதமான மெக்கானிசம் இருக்கு. ஒன்று கம்போனன்ட், ஒன்று சைல்ட், லேசி. ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம் இந்த கம்போனன்ட் என்ன. சரி, கம்போனன்ட் ரவுட்டிங் என்னன்னு பார்ப்போம். கம்போனன்ட் ரவுட்டர். ஸோ இது வந்து ஒரு ஆப் கம்போனன்ட் வைங்க. இந்த ஆப் கம்போனன்ட் இருக்கு. இதுல வந்து உங்கள்கிட்ட 3 விதமான பட்டன் இருக்குன்னு இப்போ. ஒன்று வந்து ஹோம் பட்டன், இன்னொன்று வந்து about us, contact, about us, contact, contact us. இப்படி 3 உங்களுக்கு பட்டன் இருக்கு. டீம் உங்களுக்கு நல்லா தெரியும், நாம படிச்சிருக்கோம் நம்முடைய ஆங்கிலர் வந்து கம்போனன்ட் வைஸ் வந்து டெவலப் பண்ணுவோம். அதாவது நாம முழு பேஜையுமே லோட் பண்ண மாட்டோம். நாம என்ன செய்வோம், நாம எந்தெந்த கண்டென்ட் தேவையோ, எந்தெந்த கம்போனன்ட் நம்மளுக்கு அந்த டைம்ல தேவை, அந்த கம்போனன்ட் தான் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட மெயின் கம்போனன்ட்ல வந்து லோட் பண்ணுவோம். HTML வந்து இதான் நம்மளோட ஆப் கம்போனன்ட். அந்த ஆப் கம்போனன்ட் நாம என்ன செய்வோம், நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கம்போனன்ட் தான் அந்த டைம்ல வந்து நாம என்ன செய்வோம், லோட் பண்ணுவோம். ரைட். இப்போ யாராச்சும் ஹோமை கிளிக் பண்ணா முழு பேஜுமே வந்து என்ன செய்ய ரீடைரக்ட் ஆகி புது புது பேஜ் வராது. இங்க இருக்கிற கம்போனன்ட்ல வந்து என்ன செய்ய போகுது, நம்மளோட ஹோம் கம்போனன்ட் வந்து லோட் ஆக போகுது. இது வந்து ஹோம் கம்போனன்ட்.
ஹோம் கம்போனன்ட். ரைட். ஹோம் கம்போனன்ட் இது வந்து about us கம்போனன்ட். இந்த மாதிரி நம்மளுக்கு 3 கம்போனன்ட் இருக்கு. அடுத்தது வந்து என்ன? contact us. இப்போ என்ன தேவையான நேரத்தில் தேவையான இதுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகுது, கம்போனன்ட் தான் வந்து என்ன செய்ய போகுது, இந்த லோட் ஆக போகுது. யாராச்சும் வந்து ஹோம் பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும் நம்மளுக்கு? நம்மளோட ஹோம் கம்போனன்ட் வந்து நம்மளுக்கு லோட் ஆகணும். ரைட். ஸோ இது எப்படி செய்யறது, ஆங்கியூலரில் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ரைட். இப்போ டீம் எல்லாம் ரெடியா? இப்போ என்ன செஞ்சு கொள்ளுங்க, புதுசாக ஒரு ப்ரொஜெக்டை வந்து கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. நான் வந்து போகிற நிமிஷம் டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு எஃப்எஸ்எம்பி ஆங்கியூலருக்குள்ள போயிட்டு நான் போய் நியூ சிஎம்டியில் போய் என்ஜி நியூ ரவுட்டிங் ரவுட் ஆப் கிரியேட் பண்ணி கொள்வோம். ரைட். இப்போ வந்து கேட்குது, would you like to add angular routing? எஸ் டீம். நம்ம இந்த செஷனில் வந்து நம்ம ரவுட்டிங்கை பற்றி தான் படிக்க போகிறோம். அதனால் எனக்கு ரவுட்டிங் வேணும். அப்போ எஸ். நம்ம என்னத்தை யூஸ் பண்ணுறோம்? சாஸை யூஸ் பண்ணுறோம். எஸ்சிஎஸ்எஸ். எனக்கு வந்து புது அப்ளிகேஷன் வந்து கிரியேட் ஆயிட்டு. ஸோ இதை கிரியேட் பண்ணுற டைமில் எல்லாம் நீங்களும் கிரியேட் பண்ணிக்கொள்ள டீம் உங்களோட இதில். ஸோ நீங்களும் வந்து ஒரு புது அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி உங்களே கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்களா இதுக்கு. இதே நேரத்தில் போய் நீங்கள் கிரியேட் பண்ண போட்டீங்கன்னா ஈஸி. ஸோ இதுக்கு தான் டீம் சொல்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் இன்டர்வால்க்கு அனுப்பக்கூடிய இந்த நோட் மாடியூல்ஸ் இருக்குல்ல, அதை delete பண்ணி போட்டு அனுப்புங்க. அவங்களுக்கு தேவைங்கன்னா அவங்க பிசியில் வந்து என்ன செய்வாங்க, என்பிஎம் இன்ஸ்டால் அடிச்சாங்கன்னா அதுக்கு அவங்க அந்த ப்ராஜெக்டில் இருக்கிற பேக்கெட் டாட் ஜேசன் ஸோ உதாரணத்துக்கு வந்து காட்டுறேன். இந்த இந்த ஃபைலை வந்து delete பண்ணி போட்டு அனுப்பணும். delete பண்ணி போட்டு கொடுத்தா ஏன்னா அதுக்குள்ள நிறைய ஆயிரக்கணக்கில் வந்து இது இருக்கு, டிபெண்டன்சிஸ் இருக்கு, மாடியூல்ஸ் இருக்கு. அதை அதெல்லாம் வந்து என்ன ஒரு பெரிய ஹெவி வெயிட்டை தரும். அதனால் நீங்கள் யாருக்கும் அனுப்பல, ப்ரொஜெக்ட் அனுப்பல, இதை delete பண்ணி போட்டு அனுப்புங்க. ஸோ அவங்க என்ன செய்யலாம், சிஎம்டியில் என்பிஎம் இன்ஸ்டால் வந்து கமெண்ட்டை கொடுக்குறது மூலமாக தேவையான ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ரைட். ரைட். ஸோ நாம கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஓப்பன் பண்ணுவோம் ப்ராஜெக்டை. கிளிக் நியூ ஓப்பன் ஆங்குலர் ரவுட் டேப். ஓகே.
நியூ விண்டோ. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ ஆப் app.html போய் என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். ஹாய் மை டியர். சேவ் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன், ரன் கரண்ட் ஃபைல். கொஞ்சம் சோன் அனலிசிஸ் போகுது. நான் வந்து கமாண்ட் ப்ரோ இருக்குனே பின்டு இட் ரன் ஆங்குலர் CLI. ஆல்ரெடி கொஞ்சம் சூம் இல்லை தான். ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணக்குள்ளே ரன் பண்ணக்குள்ளேயும் கொஞ்சம் டைம் எடுக்கும் தானே. இன்றைக்கு உங்களுக்கு இன்னும் ரெக்கார்டிங் ஒன்று நைட்டுக்கு தருவோம்னு காலம் ரெக்கார்ட் பண்ண ஒன்று பார்த்துட்டு மைண்ட் சரியில்லை. ஸோ ரெக்கார்ட் பண்ண 2 3 ரெக்கார்ட் பண்ண சில டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்டிங்கை வந்து என்ன செய்ய வேண்டியது, கட் பண்ணி உங்களுக்கு தெரியும் தானே. ஜூமில் வந்து ரெக்கார்ட் பண்ணக்குள்ள வந்து ஒருக்கா ரெக்கார்ட் பண்ணிட்டு போகக்குள்ள ஏதாச்சும் இது வந்து தந்தா அப்படியே கட் பண்ண வேண்டி வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னா 2 3 தரம் திருப்பி திருப்பி இடையில இதுல வந்து சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்த கம்ப்யூட்டரில் வந்து வந்து செய்ய ஒரு ஆட்டத்துக்குள்ளே பார்த்தேன். முடியல, இல்லாட்டி இந்த இது முடிய ஒரு ரெக்கார்டிங் தர ஒன்று பார்த்தேன்னா பார்ப்போம். நம்ம அப்படியே இதோடய கொண்டு போகிறோம். நான் இன்றைக்கு இந்த டார்கெட் வந்து ரவுட்டிங்கும் ஃபுல்லாக முடிச்சு HTTP முடிச்சிட்டோம்ட்டா நாளைக்கு வந்து அங்கே சின்ன ஒரு செஷன் தான், நாளைக்கு நாளைக்கு அதோட முடியும் எங்களும். ரைட். ஸோ பண்டல் ஜென்ரேட் ஆகிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டில் போய் பார்ப்போம். ரைட். ஹாய் மை டியர். ஓகே டீப். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரவுட்டிங்க்கு போகும் முதல் எனக்கு என்னது முதல் மெயினாக 3 கம்போனன்ட்ஸ் தேவைனே. 3 கம்போனன்ட்ஸ் தேவை. அதை வந்து ஃபர்ஸ்ட்டாக கிரியேட் பண்ணி கொள்வோம். ஸோ நான் வந்து இப்போ மேனுவலாக கிரியேட் பண்ணாமல் ஆட்டோவாக கிரியேட் பண்ணுறதுக்கான வழி சொல்லி தரேன். அதுக்கு முதல் என்ன செய்ய போகணும், ஆப்புக்குள்ளே போயிட்டு ஒரு டிரெக்டரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்போனன்ட்ஸ் 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 ரைட் தானே. COMPONENTS ரைட். கம்போனன்ட்ஸ் இதுக்குள்ள வந்து முதல் கம்போனன்ட் இதை வந்து நான் என்ன செய்யறேன்டா எப்படி கிரியேட் பண்ண போறேன்னு பாருங்க. கம்போனன்ட்ஸ் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் டெர்மினல் இருக்கும். ஓப்பன் இன் டெர்மினல். ரைட். இப்போ டெர்மினலில் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நான் ஷார்ட்டாக கொடுக்க போகிற பாருங்க, NJ ஆங்குலர் CLI சொல்கிறேன். ஜெனரேட் பண்ணு கம்போனண்ட்டை. எனக்கு என்னென்ன கம்போனன்ட் வேணும், ஹோம், அபவுட் அஸ், கண்டெக்ட் அஸ். அவன் முதலாவது சொல்கிறேன், ஹோம் என்ற கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணு. ஸோ கிளிக் கொடுத்து என்டர் கொடுத்த உடனே அதை ஆட்டோவாக கிரியேட் பண்ணணும். பார்த்தீங்களா. இப்போ பாருங்க, கம்போனன்ட் டிரெக்டிக்குள்ள ஹோம் என்ற ஒரு இதை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அதுக்கு தேவையான எல்லாத்தையும் கிரியேட் பண்ணியிருக்கு. கம்போனன்ட் TSல பாருங்க, செலக்டர் அதுவாக போட்டிருக்கும். கம்போனன்ட் ஹோம் கம்போனன்ட் வந்திருக்கு. ஸோ ரைட், சாஸ் ஃபைல் எல்லாமே வந்திருக்கு. ஸோ மொடியூல் TSல போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அதுவே ரெஜிஸ்டர் பண்ணுது தானே, ஹோம் கம்போனன்ட் ரெஜிஸ்டர் பண்ணுது. அப்போ இது வந்து ஆட்டோவாக நம்மளுக்கு செய்த வேலை. ரைட். இதே மாதிரி நாம் என்ன செய்வோம், அடுத்தடுத்த கம்போனன்ட்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஹோம், about us, ரைட், contact us.
ரைட். ஸோ 3 கம்போனன்ட் ரெடி உங்களுக்கு. about us, contact us, home. ஸோ app.module.tsல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோ ரெஜிஸ்டரும் ஆயிட்டேன். ஸோ இது நம்மளுக்கு ஈஸி வே எப்படி என்ஜி ஜென்ரேட் பண்ணி கம்போனண்ட்டை கண்டெக்ட் அஸ். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், HTML போய் 3 பட்டன் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ 3 பட்டன் கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து பூட் ஸ்ட்ராப் பட்டன் யூஸ் பண்ண போகிறேன். அதால் நான் பூட் ஸ்ட்ராப் சிடிஎனை வந்து இம்போர்ட் பண்ணிக்கொள்வோம். அங்கே போயிட்டு இந்த வெப்சைட்டில் போயிட்டு பூட் ஸ்ட்ராப் அண்ட் கொடுத்தமாக இருந்தால் பூட் ஸ்ட்ராப் பண்ணி கொடுத்தமாக இருந்தால் ஸோ இதில் முதலாவது பேஜுக்குள்ளே போயிட்டு இந்த லிங்க் இருக்கு, சிடிஎன் லிங்க். இதை காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளோட ப்ரொஜெக்ட்ல index.html லிங்க்ல சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ஆப் கம்போனண்ட்ல என்ன செய்யறேன் என்றால் ஒரு ஆங்கர் டேக், நேவிகேட் பண்றதுக்கான ஆங்கர் டேக் இதில் வந்து கொடுக்கேன் href ஈக்குவல் ஹேஷ் ரைட் கிளாஸ் பட்டன். பூட் ஸ்ட்ராப் கிளாஸ் கொடுக்குறேன், பட்டன் கிளாஸ் பட்டன். ஸ்டைல் கொடுத்துக்கொள்கிறேன், ஸ்டைல் border 1 pixel solid. ஸோ இந்த சிஎஸ்எஸ்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஆர்ஜிபியில் வந்து கலர் கொடுக்குறேன் 50, ரைட். ஆங்கர் டேக் க்ளோஸ் பண்ணிட்டு நான் இங்க என்ன செய்யறேன், ஹோம். ரைட். கண்ட்ரோல் டி கொடுத்தா நம்ம செலக்ட் பண்ணுறது டூப்ளிகேட் ஆகுமா, அது அப்படி தான் கொடுத்துறான். அடுத்தது வந்து contact us, அதுக்கு பிறகு வந்து about us. இப்போ சேவ் பண்ணிட்டு நான் என்ன செய்கிறேன், ப்ரௌசர் போய் பார்ப்போம் எல்லாம் ஒர்க் ஆகுதாண்டு. ரவுட்டர் ஆப்பில் போய் பார்க்க ரைட்டு. ஸோ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பட்டன்ஸ் வந்து வந்திருக்கு. இதை கொஞ்சம் உள்ளுக்குள்ள எடுப்போமேனே என்றால் app.cssங்க. ரைட். ஸோ
ரைட். இப்போ ஓகே. இதுக்குள்ள போடுறேனே. இது இல்லாட்டி ரைட். ஓகே. ஸோ நம்மளுக்கு 3 பட்டன் இருக்கு. ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரவுட் மாறுது, ஸ்லாஷ் ஹேஷ்னு மாறுது. இப்போ நம்மளுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ண எனக்கு கீழே வந்து அதுக்குரிய கம்போனன்ட் வந்து லோட் ஆகணும். ஸோ எப்படி செய்யலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செய்யறேன் என்றால், நான் நம்மளோட மாடியூல் டாட் டிஎஸ்க்கு போய் கொடுக்குறேன். ரவுட்டிங் இங்கே பார்த்தீங்களா ஒரு ஃபைலோட கிரியேட் ஆயிருக்கு, ஆப் ரவுட்டிங் மாடியூல் டிஎஸ். ஸோ இவர் யாருன்னா, இவர் தான் வந்து நம்மளோட ரவுட்டை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிற இவர் தான். ரைட். ஸோ அதாவது நம்ம இதில் இருக்க என்னென்ன ரவுட்டிங் தேவையோ அந்த ரவுட்டிங் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாள் வந்து இவர் தான். ஸோ இவருக்குள்ள தான் நம்ம ரவுட்டிங் விஷயம் எல்லாத்தையும் கொடுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்கும். அந்த என்ன ஒரு அரே இருக்கு. இந்த அரே தான் வந்து நம்ம பாத்தை வந்து டிசைட் பண்ண போறாள். ரைட். எப்படி வந்து நம்ம கொடுக்க வேண்டும் பார்ப்போமா? ரைட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதை கொடுக்க. இதுல வந்து பாத், ரைட், பாத், ஹோம், ஹோம் என்ற யூஆர்எல்ல டைப் பண்ணால், யாரும் ஸ்லாஷிக் பதில் ஹோம்னு டைப் பண்ணால் எனக்கு கம்போனன்ட் லோட் ஆகணும். எந்த கம்போனன்ட்? ஹோம் கம்போனன்ட். ரைட். ஓகே. ஸோ இதே மாதிரி நான் என்ன செய்ய போறேன், இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண போறேன். அதே மாதிரி ஹோம், இது வந்து about us, about us கொடுத்தா about us component. ஸோ இதே மாதிரி context us கொடுத்தால் ஆகணும் context us component. ரைட். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதான்ட்டு. நான் இங்கே போய் கொள்றேன். ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு இன்னும் எதுவும் ஒர்க் ஆகல. இருக்க நோட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ திருப்பி ஒருக்க வரேன். வந்து ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் contact us. ஓகே. இப்போ என்ன செய்யணும் என்றால் எகைன் HTML-க்கு போயிட்டு இந்த இடத்துல நாம HREF-ல மென்ஷன் பண்ணணும் என்ன டைப் பண்ணால், இந்த ஃபோர்ட் ஸ்லாஷுக்கு பதிலாக எதை டைப் பண்ணால் எங்கே நேவிகேட் ஆகணும்ட்டு. ஸோ நான் இதில் கொடுக்க போகிறேன் வந்து ஸ்லாஷ் ஸ்லாஷ் இது என்ன ஹோம் தானே, அப்போ ஸ்லாஷ் ஹோம். ஹோம் டைப் பண்ணால் அதுக்குரிய இதுக்கு கம்பார்ட்மெண்ட் நேவிகேட் ஆகணும். இந்த இன்னொரு ஹோம் டைப் பண்ணால் ஹோம் கம்போனன்ட் லோட் ஆகணும். ரைட். இதே மாதிரி ஸ்லாஷ் இதுக்கு என்ன கண்டெக்டர்ஸ், கண்டெக்ட் ஆஸ். ஸோ அதே மாதிரி ஸ்லாஷ் about us. இப்போ சேவ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ அந்தந்த ரவுட்டிங்க்கு போகுதான்னு பார்ப்போமா? கொஞ்சம் போயிட்டு ஹோமை கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க டீம், எனக்கு ஸ்லாஷ் ஹோம்னு வருதா பார்த்துல? அப்போ ஸ்லாஷ் ஹோம்னுக்கு போகுது. கண்டெக்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு போகுதா அங்கே? ரைட், போகுது. அதே மாதிரி about us-ஐ கிளிக் பண்ணுறேன். நம்மளுக்கு போகுதா? ஓகே, நேவிகேட்டா. ஆனால் இதில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு. என்ன இஷ்யூ? யாராச்சும் கண்டுபிடிக்கலுமா? என்ன இஷ்யூன்னு சொல்லுங்க அப்படிங்களா? ஹோமை கிளிக் பண்ணுறேன். நல்லா பாருங்க, இവിടുത്തെ பார்த்து சொல்லுங்க அப்போ என்ன இஷ்யூ உண்டு. about us கிளிக் பண்ணுறேன், ஹோமை கிளிக் பண்ணுறேன், என்ன இஷ்யூன்னு பாருங்க அப்போ. என்ன ஜாங்களா? ஹோமை கிளிக் பண்ணி இந்த அட்ரஸ் பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு தவிர புரியுதுன்னு சொல்லுங்க அப்போ.
டக்குன்னு சொல்லுங்க சட்ல. வெரி குட். என்ன கிளிக் பண்ண பேஜ் பார்த்தா ரீஃப்ரெஷ் ஆகுது. ஆனா நம்மகிட்ட கன்செப்ட் என்ன, கன்செப்ட் படி பேஜ் வந்து அப்படியே ரீஃப்ரெஷ் ஆகக்கூடாது. என்ன சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் எல்லாம். ரைட். ஏனண்டா டீம் அந்த இஷ்யூ எடுத்து வருது இங்க பாத்தீங்கன்னா நாம ஆங்குலர்ல ஹெச்ஆர்ஏஎஃப் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரவுட்டிங் மொடியூல் தானே யூஸ் பண்றோம். அதனால இந்த ஹெச்ஆர்ஏஎஃப் நீங்க என்ன செய்ய தெரியுமா, ரவுட்லிங் என்றதை யூஸ் பண்ணணும். ரவுட்டர் லிங்க் இப்போ காப்பி பண்ணி இதை பேஸ்ட் பண்ணுங்க. ரைட். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ எகைன் போய் பார்ப்போம். இப்போ பாருங்க பேஜ் ரீஃப்ரெஷ் ஆகலை. ஆனால் அடுத்த இஷ்யூ என்ன, இதில் இருக்க அடுத்த இஷ்யூ என்ன, நம்மளுக்கு இந்த கண்டென்ட் வந்து லோட் ஆகலைன்னு. நாம கிளிக் பண்ணாலும் அந்த பாத்துக்கு நெவிகேட் ஆகுதே தவிர இந்த கண்டென்ட் இங்க லோட் ஆகலை. நம்மளுக்கு ரவுட்டர் சரி, ரவுட்டிங் சரி, ஆனால் ரவுட்டிங் ஆகக்குள்ள நம்மளுக்கு என்ன செய்யணும், அந்த வார கம்போனண்ட் இங்க லோட் பண்ணணும். அதை எப்படி செய்யறது, நம்ம அந்த பேஜுக்கு போனா நம்மட ரவுட்டிங் டிஎஸ் மாடியூல் டிஎஸ் என்ன சொல்லுது, இந்த பாத்துக்கு போனா கம்போனண்ட், இந்த கம்போனண்ட் லோட் ஆகணும்னு சொல்லுது. அப்ப நம்மளுக்கு அந்த கம்போனண்ட் வந்துரு. ஆனா நம்மட இந்த பட்டனுக்கு கீழே லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு டீம் என்ன செய்யறா, ஒருத்த ரவுட் அவுட்லெட்ன்றதை யூஸ் பண்ணீங்களான்னா சரி. இது என்ன செய்யும்னா, நீங்க எந்த ரவுட்டிங்க்கு போறீங்களோ அந்த ரவுட்டர் வந்து ரிட்டர்ன் பண்ற கம்போனண்ட்டை இவடத்தை வந்து லோட் பண்ணுவேன். ரைட். இப்போ சர்வ் பண்ணிட்டு இப்போ போய் பார்த்தீங்களா இருந்தால் கண்டெக்டர்ஸ், எபவுட்டர்ஸ், ஹோம், இந்த மூணு ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், எங்க இருந்து இந்த இது டெக்ஸ்ட் வருது, எங்க இருந்து இந்த டெக்ஸ்ட் வருதுன்ற ஒரு டவுட் வரும். இது டீம் நம்மளோட கம்போனண்ட் ஆட்டோவா ஜென்ரேட் ஆகக்குள்ளேயே அதில் ஹெச்டிஎம்எலுக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக் அந்த ஆட்டோவை வந்துடும். பார்த்தீங்களா, ஹெச்டிஎம்எல் எபவுட்டஸ், ஹெச்டிஎம்எல்ல வந்து எபவுட்டஸ் இருக்கு, கண்டெக்டர்ஸ் ஹெச்டிஎம்எல் பேஜில் கண்டெக்டர்ஸ் இருக்கு. அப்போ ஓட்டோவை நாம ஒரு கம்போனண்ட்டை ஜென்ரேட் பண்ணக்குள்ளேயே உங்களுக்கு என்ன நடந்துடும், அந்த இது வந்துடும். ஸோ இதில் மார்ஜினை வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்ன கோட் பெருசாக காட்டுது, சேவ் பண்ணிட்டு ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு லோடாக தொடங்கிட்டு. ஸோ இது வரைக்கும் செஞ்சிருங்க டீம், இது வரைக்கும் செஞ்சிருங்க. ஸோ நான் கோடை காட்டுறேன். இது வந்து நம்மட, இது வந்து டிஎஸ் ஃபைல் ஸ்பிளிட் ரைட். இந்த பெருசாக்கினா இதான் பிரச்சனை என்ன, ஜூம் பண்ணக்குள்ள வந்து இதாக காட்டாது. ரைட். ஸோ இதை வந்து அப்படியே பார்த்து 3 கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி என்ன செய்யுங்க, இந்த பேசிக் ரவுட்டிங்கை செஞ்சு செஞ்சுட்டு எனக்கு எஸ்ன்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். 8-10 வரைக்கும் டைம் தரேன். சரி.
ரைட்டி. ஸோ தைரன் ஓகேவா? கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ரௌசருக்கு போகிறோம். சரி, ப்ரௌசருக்கு போயிட்டு இப்போ வச்சு பாருங்களா, இந்த ஹோமுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுறேன். சொல்லுவேன் கேரியர்ஸ். ஆனால் கேரியர்ஸ்ன்ற பேஜ் நம்மள்ட்ட இருக்கா, கம்போனன்ட் இருக்கா? இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன, எனக்கு எனக்கு இவர்த்த எதுவுமே லோட் ஆகலை. எனக்கு பட்டன்ஸ் வருது, எனக்கு இதில் தருது. சப்போஸ் வந்து நீங்கள் பாருங்க, சும்மா பூட் ஸ்ட்ராப்போ சரி, நான் டெவலப்பர் ஸ்டாக்ல போங்க, டெவலப்பர் ஸ்டாக்ல போயிட்டு நீங்கள் சும்மா ஒன்று டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்க. என்ன வருது? எனக்கு 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் வருது. அதாவது எனக்கு ஏதாச்சும் ஒரு இது பிழையான ஒரு லிங்க் அடிச்சாலும் எனக்கு எங்க நெவிகேட் ஆகணும்? பேஜ் நாட் ஃபவுண்டுக்கு வந்து நெவிகேட் ஆகணும் வைங்க. எப்படி நாம இதை செய்யறது? ரைட். ஸோ எகெயின் வந்து நான் என்ன செய்யறேன் என்றால், இங்க போறேன், கம்போனன்ட்ஸுக்கு போயிட்டு கம்போனன்ட்ல போயிட்டு ஓப்பன் இன் டெர்மினல்ல கொடுத்துட்டு புது கம்போனன்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன் டீம். அந்த கம்போனன்ட் என்ன செய்ய போகுது என்றால், நாட் ஃபவுண்ட் நாட் ஃபவுண்ட் வந்து நாட் ஃபவுண்ட் பேஜ் வந்து ஷோ பண்ண போகுது. அப்போ நான் இதுல ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்றேன், நாட் ஃபவுண்ட்னு சொல்லி. நாட் ஃபவுண்ட், நாட் ஃபவுண்ட்னு சொல்லி கிரியேட் பண்றேன். ரைட், கிரியேட் பண்ணிட்டோமா? இப்போ ஓகே. இப்போ நான் என்ன செய்யணும்? இப்போ நான் ஆப் டாட் மொடியூல், ஐ மீன் ஆப் ரவுட்டிங் மாடியூல் டிஎஸ்க்கு வரேன். இப்போ இங்க வந்துட்டு நான் என்ன செய்ய போறேன்டா, பாத் ஆட் பண்றேன் வளமைய மாதிரி. இந்த பாத்ல பாருங்க டீம், கமா, இந்த பாத்ல என்ன கொடுக்க போறேன் தெரியுமா? டபுள் அஸ்ட்ரிச். இது என்னன்னா, ஏதாச்சும் ஒரு ஒரு இந்த நம்மள்ட்ட இந்த நாம கொடுத்துருக்கவே ரவுட்டிங் பாத்துகள் இதுல இல்லாத ஏதாச்சும் ஒரு பாத் வந்தால், அந்த பாத் வந்தால் எனக்கு எது லோட் ஆகணும்? கம்போனன்ட்ல வந்து நாட் ஃபவுண்ட்ன்றது வந்து நாட் ஃபவுண்ட், நாட் ஃபவுண்ட் கம்போனன்ட் லோட் ஆகணும். ரைட், என்ன செஞ்சிருக்கேன் நான்? இந்த இது தேடி பார்க்கும், இந்த கம்போனன்ட் அபவுட் அஸ் அல்லது வந்து கண்டெக்டர்ஸ் என்ற ஏதாச்சும் ஒரு பாத் வந்து மேட்ச் ஆகல என்றால் எனக்கு நாட் ஃபவுண்ட் கம்போனன்ட் வந்து எனக்கு லோட் ஆகணும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு நான் என்ன செய்யறேன், இங்க போயிட்டு ரைட் இதுல வந்து இதை கிளிக் பண்றேன். இப்போ டீம் இதுல ஒரு இஷ்யூ ஒன்று வருது. நான் எதை கிளிக் பண்ணாலும் எனக்கு நாட் ஃபவுண்ட் ஒர்க்ஸ் என்ற கம்போனன்ட் தான் லோட் ஆகுது. ஏன் அந்த இஷ்யூ? ஏன் அந்த இஷ்யூ? ரைட், இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ற பாருங்களா. ரவுட்ஸ் என்ன செய்ய தெரியுமா? மேல இருந்து தேடி வரும் நாம கொடுத்த பாத் இருக்காண்டு. முதலாவதாவே என்ன சொல்றேன்? எக்ஸெப்ட். நம்ம எந்த பாத் எக்ஸெப்ட்ன்றது இது வந்து என்ன செய்யும் தெரியுமா? இந்த பாத் தான் முதலாவதா வார வடிவா எனக்கு நாட் ஃபவுண்ட் வந்துடும். நான் சொல்லுவேன் உதாரணத்துக்கு, இதுல எபவுட் அஸ், அப்ப இவர் தேடி வருவார். முதலாவதா எபவுட் அஸ் தேடி வருவேன். எடுத்த உடனே இவர் இருக்கிற வடிவா, அப்ப இதுக்கு மேல எதுவுமே இல்லை தானே. எடுத்த உடனே இவர் இருக்கிற வடிவா இவர் நேச்சுரல் ரைட். நம்மள்ட்ட எபவுட் அஸ் ஒரு பாத் இல்ல. அப்ப நாட் ஃபவுண்ட் கம்போனண்ட்டை வந்து நாம லோட் பண்ணிடுவோம் என்று நம்மளுக்கு லோட் பண்றேன். அதாலதான் நாம எந்த இதை கிளிக் பண்ணாலும் எந்த பாத்துக்கு போனாலும் எனக்கு நாட் ஃபவுண்ட் என்ற கம்போனன்ட் எனக்கு லோட் ஆகுது. இதுக்கு சொல்யூஷன் எனக்கு தேவை. ரைட். ஸோ எனக்கு பிரியந்தினியின் தைரோனம் சொல்ல போறீங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நீங்க லாஜிக்கலா யோசிங்க பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராமரா யோசிச்சு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். பார்ப்போம். ரைட், டக்குன்னு எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க. ஒரு ப்ரோக்ராமரா நீங்க எனக்கு யோசிச்சு சொல்லுங்க. என்ன செய்யலாம்? மேல இருந்து தேடி வரக்குள்ள முதலாவதாவே இவர் வாரதால எனக்கு என்ன நடக்குது? நாட் ஃபவுண்ட் வந்து சொல்லுது. இவர்த்த வந்தோடனே பார்க்க ரைட் நாம கொடுத்த பாத் இல்ல, அதால இவரை ரிட்டர்ன் பண்ணி விட்டுருவோம். இந்த கம்போனன்ட் லோட் பண்ணுவோம் மட்டும் பண்ணுது. இப்ப இதுக்கு என்ன செய்யலாம்ன்ற ஒரு ஐடியா யோசிங்க ஆகும். இது வந்து இப்போ ஆங்குலர் தியரி இல்லை, இது இப்போ டெவலப்மெண்ட் மைண்ட். ப்ரோக்ராமேட்டிக்கலா யோசிக்கணும். எனக்கு தெரியலாட்டி எனக்கு தெரியலன்னு சொல்லுங்க ஆகும். நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். வெரி குட் பிரியந்தனி. தைரன் என்ன மாதிரி? தைரன், ஸோ தைரன் ஆன்லைன்ல இருக்கீங்களா? சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் தரலாம்.
ஸோ நம்ம என்ன செய்யறது தெரியுமா, இந்த பாத்தை வந்து நான் லாஸ்ட்ல ஆட் பண்றேன். இந்த பாத்தை வந்து நான் லாஸ்ட்ல ஆட் பண்றேன். இப்ப என்ன நடக்கும் தெரியுமா, இப்ப ஒவ்வொரு பாத்தா தேடி 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 வருவார். நம்மட ரீடிரெக்டர் ஆகிற பாத் இல்லாட்டி, அந்த பாத் இல்லாட்டி என்ன செய்ய போகுது, நாட் ஃபவுண்ட வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்ப சர்வ் பண்ணிட்டு போய் பாருங்க, ஹோம் ஒர்க் பண்ணுது, இது ஒர்க் பண்ணுது, எல்லாம் ஒர்க். சப்போஸ் இதுல நான் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு டைப் பண்ணால் நாட் ஃபவுண்ட் கம்போனன்ட் ஒர்க் ஆகுது. ரைட். ஸோ இது விளங்கிட்டா பிரியந்தினி தயிர் எனக்கு. இத மாதிரி இப்ப நான் எதுவுமே டைப் பண்ணாம ஜஸ்ட் ரீடைரக்ட் ஆகக்குள்ள வெப்சைட்டுக்கு சாரி, வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகக்குள்ள முதலாவதா வரக்குள்ள எனக்கு முதலாவதா எந்த இது லோட் ஆகணும். ஸ்லாஷ் கொடுத்துட்டு என்டர் பண்றேன், எனக்கு வந்து நாட் ஃபவுண்ட் வருது. ஆனால் நாட் ஃபவுண்ட் வரக்கூடாது. உதாரணத்துக்கு பாருங்க, இதுல இருக்கிற இவ்வளோத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நான் என்டர் பண்றேன், நம்மளுக்கு என்ன டெவலப்பர் ஸ்டாக்ல மெயின் ஹோம் பேஜ் வருது. அப்ப இதே இதை வந்து எந்த வெப்சைட்ல வந்து நான் இது இப்போ நார்மலா டைப் பண்ணக்குள்ள எனக்கு நாட் ஃபவுண்ட் பேஜ் வருது. ஏன், இவர் இதுக்கு பக்கத்துல எந்த யூஆர்எலும் இல்லை. ஸோ டிஃபால்ட் யூஆர்எலுக்கு நாம எந்த கம்போனண்டும் லோட் பண்ணல. அப்ப நாம என்ன செய்யலாம் இதுக்கு சொல்யூஷன். அப்ப நான் என்ன செய்யறேன், ஆரம்பத்துல வந்து இன்னொரு ரவுட் ஒன்று செட் பண்றேன், பாத்துன்னு கொடுத்து. ஸோ அவருக்கு வந்து எம்டி பாத், எந்த ஒரு பாத்துமே டிஃபைன் ஆகாட்டி டிஃபால்ட் பாத் என்ன செய்ய போகுது தெரியுமா, இங்கே ரீடிரெக்ட் டு எந்த பாத்துக்கு ரீடைரக்ட் ஆகணும். டிஃபால்ட்டா எந்த பாத்துமே கொடுப்படலாட்டி எந்த பாத்துக்கு ரீடைரக்ட் ஆகணும். நான் சொல்றேன் ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகணும். அங்கால நான் போடுறேன் பாத் மேட்ச் ஃபுல்லண்டு போடுறேன். பாத் மேட்ச் ஃபுல் சர்வ் பண்ணிட்டு இங்க வந்து பார்க்க about us போற இவ யூஆர்எல் பாருங்க, delete பண்ணி போட்டு என்டர் கொடுக்கேன், எனக்கு ஆட்டோவா ஹோமுக்கு ரீடிரெக்ட் ஆகுது. delete கொடுத்துட்டு என்டர் கொடுக்கேன், ஆட்டோவா ஹோமுக்கு delete கொடுத்துட்டு என்டர் கொடுக்கேன், ஆட்டோ வந்து என்ன நடக்குது, ஹோமுக்கு வந்து டிரெக்ட் ஆகுது. ஸோ இது விளங்கிட்டா, விளங்கிட்டா டீம் இது. ரைட். ஸோ இது வந்து ரன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை செஞ்சிட்டிங்கன்னா எஸ்எட் போடுங்களா, அப்போ டக் டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலாம். ரைட். தவிர செஞ்சு செஞ்சு பார்த்ததா, டைம் தரவா. ரைட். நான் இன்னொன்று செஞ்சுட்டு உங்களுக்கு டைம் தரேன்னா, இன்னொரு இதை பார்த்தா இதோட இது முடியுது, இந்த செக்ஷன் முடியுது. இந்த கோடை நான் காப்பி பண்ணி போட்டுட்டு இதை கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யறேன்டா, இந்த போகிற வெப்சைட் டீம் இதுகளில் பாருங்க, ரிவியூல பாருங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன்னு வைங்க, ஓவர் வியூ கிளிக் பண்ணுறேன் எவோட்டோஸில். இது பார்த்தீங்களா, எனக்கு இது எல்லோ கலரில் மாறி இருக்கு. இதே இது வந்து அவர் சர்வீஸை கிளிக் பண்ணால் அவர் சர்வீஸ் எல்லோ கலரில் மாறுது. இதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது, இதில் ஹோமை கிளிக் பண்ணால் எனக்கு ஹோம் ஆக்டிவ்ல இருக்கிறது தெரியணும், கண்டக்டர்ஸை கிளிக் பண்ணால் கண்டக்டர்ஸ் ஆக்டிவ்ல இருக்கு. அதுக்கு என்ன செய்யலாம், கிளிக் பண்ண உடனே அது ஆக்டிவ் ஆயிருமல்லோ, அப்போ அதில் பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்கிறேன் என்றால், எகெயின் வந்து ஆங்குலருக்கு போயிட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன், ப்ரொஜெக்டை கிளிக் பண்ணுறேன். நம்மளோட ஆப் டாட் கம்பனட் எஸ்சிஎஸ்எஸ் போய்க்கொள்கிறேன். போயிட்டு இதில் ஒரு கிளாஸ் எழுதுறேன், ஆக்டிவ். இதுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி பேக்ரவுண்ட் கலர் அக்வா. ஸோ ஃபோர்க்ரவுண்ட் கலர், சரி பேக்ரவுண்ட் கலர் இருக்கிறது அக்வா. சர்வ் பண்ணிட்டு டீம் ஸ்பிளிட். ரைட். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு தெரியுமா, எனக்கு இதா இருக்கா, இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ண போகிறேன் டீம், ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ். ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ், அதாவது இந்த
இந்த லிங்க் வந்து ரவுட்டர் லிங்க் வந்து ஆக்டிவா இருந்தால் எனக்கு என்ன செய்யணும்? ஆக்டிவ் பண்ற எஸ்சிஎஸ்எஸ் கிளாஸ் வந்து அப்ளை ஆகணும். இந்த லிங்க் வந்து ஆக்டிவா இருந்தால் எனக்கு இந்த ஆக்டிவ் கிளாஸ், இந்த நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம், இந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து அப்ளை ஆகணும். ரைட். ஸோ இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க சர்வ் பண்ணிட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதாங்க. ரைட், இங்கே பாருங்க. ஹோமை கிளிக் பண்ணுறேன். ஹோம், கண்டெக்டர்ஸ், எபவுட்டர்ஸ், ஹோம், கண்டெக்டர்ஸ். ரைட், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ்ன்றது வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ டைம் எடுத்து ரெண்டு பேரும் செஞ்சு போட்டு எனக்கு எஸ்என் போடுங்க அவன் சேட்டில். கொஞ்சம் கொஞ்சம் டீப்பான விஷயங்கள் வந்து சொல்லித்தரேன்னா, ஸோ இப்படியான இடங்கள்ல நல்லா நோட் பண்ணி செஞ்சுட்டு போயிடணும். கிட் கன்ஃபிக், ஓ அது ஆப்ஷன் இல்லை. ஆப்ஷன் நீங்க இதோட மீட் பண்ணலாமா? ஸோ அது தேவையில்லை. விஎஸ் கோட் இருக்குது. ஸோ விஎஸ் கோட்லேயே சேவ் கிளிக் பண்ணுவீங்க. ஓப்பன் டெஸ்க்டாப் எம்பி ஆங்குலர் ரவுட்டர். சரி, எனக்கு வந்து இது வந்து லார்ஜ் ஸ்கேல் அப்ளிகேஷன் வந்து இன்டெலி ஐடியா வந்து பெஸ்ட். கோட் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் வந்து அது ஒரு ப்ரிஃபரன்ஸ் தானே. இப்போ இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணோம்னா கம்பவுண்டுக்குள்ள போயிட்டு இதை போயிட்டு ஓப்பனிங் இன்டெகிரேட் தேவை கொடுத்தா வந்துடும். ஸோ இதில் உங்களோட கமௌண்ட் இந்த இருக்கு, சேம் கமௌண்ட். ஒரு இப்படி சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் வரும், கோச்சுக்கு போலாங்களா? நான் ரெண்டுலேயும் நான் டெவலப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது ஈஸியாக படுதோ அதில் நீங்கள் டெவலப் பண்ணலாம். இது கட்டாயம் இல்லை, இது எனக்கு இதுவும் ஈஸி மாதிரி தான். இந்த ஸோ இதில் வந்து நிறைய அந்த என்ன சொல்கிறது, எக்ஸ்டென்ஷன்ஸ் நிறைய இருக்கிறபடியா இதுவும் கன்வீனியண்டாக இருக்கும். ஸோ யாருக்கும் இன்டெலிஜ் ஐடியா வந்து இன்ஸ்டால் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் விஎஸ் கோட்லேயே செய்யலாம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எல்லாமே அதே மாதிரி தான். ரைட். ஸோ இது ஓகேவா? இது ஓகே என்றால் அடுத்தது பார்ப்போம். இப்போ டீம் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்பீங்க, சில இடத்துல இப்போ ஹோம் டைப்புமே ஹோம் இதோட ஒரு ஐடி ஒன்று ஜென்ரேட் ஆகி வரும். சரியா? இப்போ சொல்லுவோமே, இது ஒரு ஹோம் இருக்கு, இதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கம்போனன்ட் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த கம்போனண்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு தடவை நம்ம தேவையான கம்போனண்ட் ஐடியா கொடுத்து தான் அந்த இதை எடுப்போம் வை. இப்போ நான் ஒரு ஹோம் ஸ்லாஷ் ஒன்னு சொன்னால் இந்த கம்போனண்ட் லோட் ஆகணும், ஹோம் ஸ்லாஷ் டூன்னு சொன்னால் இந்த கம்போனண்ட் லோட் ஆகணும், இப்போ ஹோம் ஸ்லாஷ் த்ரீன்னு சொன்னால் இந்த கம்போனண்ட் லோட் ஆகணும். இப்படி ஏதாச்சும் ஒரு தேவை வருது, அதாவது இப்போ நம்மளோட பாத் வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகணும் நம்மளோட வேரியபிளுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ
அதான் இல்லாட்டி சொல்லலாம் என்ன, நம்மளோட பாத் வந்து ஒரு வேரியபிள், ஒரு ஐடியா வந்து ஹோல்ட் பண்ணி வருதுன்னு வைப்போம். So, இந்த இடத்துல எப்படி நாம செய்யலாம்னு பார்ப்போம். நான் என்ன செய்யறேன், என்னோட ஆப் ரவுட்டிங் டாட் மாடியூல் டிஎஸ்க்கு போயிட்டு நான் சொல்றேன் ஸ்லாஷ் ஐடி. இப்போ இது என்ன மீனிங்டா, ஹோம் ஸ்லாஷுக்கு பக்கத்துல ஒரு ஐடி ஒன்று வரப்போகுது, டைனமிக் ஐடி. இதுக்கு பதிலாக நாம என்னவும் கொடுக்கலாம், ஏதாச்சும் கொடுக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன், இவிடத்தை வந்து ஹோமுக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் என்று கொடுத்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், 4582/6/456. இப்போ சேவ் பண்ணிட்டு பாருங்க என்ன செய்யுதுண்டு. ஹோமை கிளிக் பண்ண உடனே ஹோம் ஒர்க் பண்ணுது, எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா? நான் கொடுத்த ஐடியும் அதோட சேர்த்து நேவிகேட் ஆகி வருது. ரைட். இப்போ இந்த இந்த பாத்தோட நாம என்ன ஐடி கொடுக்குறோமோ அந்த ஐடி நேவிகேட் ஆகி வருது. ஸோ இது வந்து டைனமிக். இப்போ நான் சொல்லாமே இது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ்டா இருந்தால் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருந்து வாரதை இவரோட கன்கட் பண்ணி ஒரு புது பாத்துக்கு போகணும். அப்படி ஏதாச்சும் ஒரு லாஜிக் வருதுன்னு வைங்க அந்த இடத்துல. இப்ப டீம் இது ஒரு விஷயம். ஸோ இப்போ எனக்கு இந்த பாத்துல இருக்கிற ஐடிய இந்த பாத்துல இருக்கிற ஐடிய எனக்கு கட் பண்ணி எடுக்கணும் டீம். என்ன செய்யணும், இந்த இது வந்து ரவுட்னு தானே சொல்லுவோம். இந்த ரவுட்ல ஹோமை தாண்டி இருக்கிறது. எஸ் குவேரி பேர் குவேரியா. ஸோ ஏபிஐன்னு சொல்றது வந்து என்ன, இன்னொரு இடத்துல இருந்து வாரது. ஸோ ஹெச்டிடிபி என்றதை வந்து ஹோல்ட் பண்ணி வரதான் ஏபிஐ. சரியா? ஸோ என்ன, எனக்கு இந்த குவேரியில இருந்து இந்த பெராம்ல இருந்து எனக்கு இவரை மட்டும் கட் பண்ணி எடுக்கணும் ஏதாச்சும் ஒரு தேவைக்கு. எப்படி செய்யலாம் டீம்? ரைட். ஸோ இதில் வந்து இப்படி ஐடியா போட்டுக்கொள்ளுங்களா. நான் இப்போ எடுத்து இவர இதுக்கு போறேன், ஹோம் கம்போனண்ட்டுக்கு போய்கொள்றேன். எங்க இருக்கு ஹோம், ஹோம்ன்றதுக்குள்ள ஹோம் கம்போனண்ட் டிஎஸ்க்கு போறேன். ரைட். டிஎஸ்க்கு போயிட்டு இப்போ ஒரு சின்ன ஒரு கோடு எழுதுறேன் பாருங்க டீம், என்ன மாதிரி. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து கால் பண்ண போறேன், பிரைவேட் ஆக்டிவ் ரவுட்டர். ஸோ இதுனே ஆக்டிவ் ரவுட், ஆக்டிவா இருக்கிற ரவுட்டை செலக்ட் பண்றவர் என்று அர்த்தம். சரியானே? ஆக்டிவ் ரவுட். இதுக்கு வந்து யாரை வச்சு கொடுக்கணும், ஆக்டிவ் ரவுட் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டு, இவர் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் இவர். இது வந்து நேம், இதுக்கு பதிலாக இன்னும் வச்சுக்கொள்ளலாம். இவரை கிரியேட் பண்றதுக்கான இது. ஸோ ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ இப்போ இவருக்குள்ள நான் சொல்ல போறேன், கன்ஸ்ட்ரக்டர்ல சொல்றேன். ஸோ என்ஜிஓ யூனிட்லாம் பத்தி யோசிக்க வேண்டாம் டீம், நம்ம லைஃப் சர்க்கிள் இன்னும் படிக்கல, படிச்சோன்னா அதுக்குள்ள கொடுங்கம்மா. இவருக்குள்ள வந்து சொல்ல போறேன், ஆக்டிவ் ரவுட் என்றதை கால் பண்ணி டாட் பேரமேப். பேரமேப்டா நம்மளோட இந்த இந்த பேரம் இருக்கிற மேப். ஸோ பேரமேப் டாட் சப்ஸ்கிரைப், அதை வந்து எடு. அதில் இதை என்ன சொல்றது, இந்த குவேரியை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி எடு. ஸோ வார இதை ரெஸ்பான்ஸ் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி, சரிதானே? இப்போ என்ன, எனக்கு இந்த குவேரியை வந்து அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ரெஸ்பான்ஸ் வேரியபிள் இருக்க போகுது. இப்போ நான் என்ன சொல்றேன், கிரியேட் பண்றேன் லெட் செலக்டட் ஐடி ஈக்குவல் ரெஸ்பான்ஸ்ல வந்த ரெஸ்பான்ஸை அதில் சொல்றேன் கெட்ன்ற மெத்தட்ல சொல்றேன், ஐடிக்கு பதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எனக்கு தா. ரைட். நம்ம கொடுத்துருக்க தானே இந்த பாத், அந்த பாத்துல இவர் தானே ஐடி என்றவர். அது எங்க இருக்குது பாருங்க, பாத்துல ஐடி ஸ்லாஷுக்கு பிறகு வர வேல்யூவை ஐடி என்ற வேரியபிள்ல இதை எடுத்துக்கொள்ளும். அப்ப ஹோம் ஐடி, ஹோம் ஐடி. இங்க என்ன, ஐடிக்கு பதிலாக நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் இருக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன், ஹோம் இதுல அந்த ரெஸ்பான்ஸ் அந்த பாத்துல இருக்கிற ஐடி என்ற இதுக்கு பதிலாக யார் இருக்கிற அவர் எனக்கு செலக்ட் பண்ணி தந்துட்டு நான் சொல்றேன் பிரிண்ட் பண்ண போறேன் கன்சோல் லாக்ல. கன்சோல் டாட் சிஎல்ஜி அடிச்சா ஒர்க் பண்ணுவோம் நினைக்கிறேன். கன்சோல் டாட் லாக். இதுல வந்து செலக்டட் ஐடியா பிரிண்ட் பண்றேன். சர்வ் பண்ணிட்டு பாருங்களா என்ன செய்யறது, இப்போ பார்த்து வந்துட்டா. இப்போ இன்ஸ்பெக்ட்ல பார்க்க கன்சோல்ல பாத்தீங்களா, இந்த பாத்துல ஐடின்றதுக்கு பதிலா என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே செலக்ட் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கு, கன்சோல் லாக்ல பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ரைட். இப்போ எகைன் சொல்றேன் என்ன நடந்திருக்குன்னு சொல்றேன் டீம்.
நம்ம ரவுட்டிங் செட் பண்ணியிருக்கோம். ஹோமுக்கு பக்கத்தில் ஸ்லாஷ் ஐடி, அதாவது பெரம் வந்து செட் பண்ணியிருக்கேன். அந்த பெரமுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவை நான் கட் பண்ணி எடுக்கணும். எப்படி எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்கிறேன், ஆக்டிவ் ரவுட்ன்ற இதுல இருந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்றேன். பிறகு அவரை கால் பண்ணி ஆக்டிவ் ரவுட்டை கால் பண்ணி சொல்றேன், பெரம் மேப், பெரமை வந்து மேப் பண்ணு, இதுல இருக்க பெரமை வந்து மேப் பண்ணு. மேப் பண்ணிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணா அது என்ன செய்யும், அதுல இருக்கிற அதுல ரிசல்ட்டை வாங்கும். வாங்கி ரெஸ்பான்ஸ் என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணு. இப்ப இது வந்து இது ஒரு ஒன்னரை ஃபங்க்ஷன் இல்ல. இப்போ ரெஸ்பான்ஸ் என்ற வேரியபிள் நம்மளுக்கு வந்துடும். வந்த பிறகு நான் என்ன சொல்றேன், அந்த ரெஸ்பான்ஸ் என்ற ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கிற ஐடி என்ற இதுக்கு பதிலாக என்ன வேல்யூ இருக்கோ அவரை மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணித்தா, இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணு, லேட் செலக்டட் ஐடி என்றத ஸ்டோர் பண்ணு. அப்புறம் என்ன செய்யறேன், செலக்டட் ஐடியை பிரிண்ட் பண்றேன். என்ன நடக்குது எனக்கு, இதுல இருக்கிற நான் கொடுத்துருக்கிற இந்த பாத்துல இருக்க இவர் மட்டும் எனக்கு கட் ஆகி வந்து பிரிண்ட் ஆகுறேன். ஸோ இது விளங்கிட்டா டீம்? டக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட். அண்ணாயிகை. ஓகேயா? ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். இப்போ வந்து என்ன, இதானே பாத், ஹோம் ஸ்லாஷ் ஐடின்றதான் பாத். ஓகேயா? ஸோ இவரைத்தான் இந்த ஹோம் கம்ப்யூட்டர் ரீடைரக்ட் ஆக போகுது. அப்போ நான் என்ன செய்யறேன், இங்கே வந்து ஹோம் ஸ்லாஷ் ஒரு ஜென்ரலாக நம்பரை நான் கொடுக்கேன். இவர் இப்போ எதுவாக கால்குலேட் ஆகுவார், இந்த ஐடிக்கு பதிலாக ஸ்டோர் ஆகுவார். சரிதானே? இது ஐடின்றது ஒருத்தர் வேரியபிள் மாதிரி வச்சுக்கொள்ளுங்களேன். இது ஒரு வேரியபிளாக வச்சிருக்கேன். இதுக்கு இப்போ ஸ்லாஷ் போட்டு என்னத்தை கொடுக்குறீங்களோ அவர் வந்து இந்த ஐடிக்குள்ளே இருப்பார். ஐடி என்று இது வேரியபிள்குள்ளே இருப்பார் வைங்க. அப்போ நான் ஸ்லாஷ் போட்டு ஐடி என்ற வேரியபிளை கொடுத்தோன்னே அவர் எதுக்குள்ளே இருப்பார், இதுக்குள்ளே இருப்பார். இது வரைக்கும் ரைட். இப்போ எனக்கு என்ன தேவை, இதுக்கு ஆக்டிவ் ஆகக்குள்ள, இந்த கிளாஸுக்கு நெவிகேட் ஆகக்குள்ள, ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் நெவிகேட் ஆகக்குள்ள அந்த பாத்தில் இருக்கிற இந்த ஐடி எனக்கு வேணும். ரைட். அப்போ என்ன செய்யறேன், அந்த ஹோம் கம்போனண்ட்டுக்கு போயிட்டு ஆக்டிவ் ரவுட்னு சொல்றேன். கன்ஸ்ட்ரக்டர் எந்த ரவுட் ஆக்டிவேட் ஆகிருக்க ரவுட். இப்போ இவர் இந்த பாத்துக்கு போனால் இந்த பாத்து தானே ஆக்டிவேட்ல இருக்கும். இங்க பாருங்க, இப்போ நான் கண்டக்டர்ஸை கொடுத்தேன்டா பிரிண்ட் ஆகாது, இது ஹோமை கொடுத்தேன்டா பிரிண்ட் ஆகுது. கண்டக்டர்ஸை கொடுத்தா பிரிண்ட் ஆகல, ஹோமை கொடுத்தா பிரிண்ட் ஆகுது. ஏன்? இதான் ஆக்டிவேட் ரவுட். அதான் ஆக்டிவேட் ரவுட்ல இருக்கிற, சரியா, ஆக்டிவேட் ரவுட்ல இருக்கிற பெரம் மேப்பை வந்து பெரம் மேப் அண்டா அதில் பெராமீட்டரை வந்து மேப் பண்ணு. இதான் அப்படியே எடுப்பேன். ரைட். இவ்வளோத்தையும் அப்படியே எடுத்துக்கொள்வேன். எடுத்துட்டு சொல்றேன் சப்ஸ்கிரைப், பெரம் மேப்பை சப்ஸ்கிரைப் பண்ணண்டா நான் எடுத்த அந்த பெரமை வந்து ரிட்டர்ன் பண்ணுவேன். எங்க ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவேன். இது வரைக்கும் சரி. இப்போ என்ன சொல்ற உள்ள, அதை வந்து ரெஸ்பான்ஸ் என்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணு. அப்ப என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு வந்த இந்த அட்ரஸ், சரிதானே, எங்க இருக்க போகுது, ரெஸ்பான்ஸ் என்ற வேரியபிள்ல இருக்க போகுது. பிறகு நான் சொல்றேன், அந்த ரெஸ்பான்ஸ்ல ஐடி என்ற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ தான். ஐடி என்ற யாரு, ஹோம் ஸ்லாஷுக்கு பிறகு வர வேல்யூ தான் ஐடி. என்ன, ஹோம் இந்த ஸ்லாஷுக்கு பிறகு வரதான் ஐடி. அப்ப இவ்வளவு தெய்வம் தா என்று கேட்கிறேன். எங்க கேட்டிருக்கேன், ரெஸ்பான்ஸ் டாட் கெட், அந்த ரெஸ்பான்ஸுக்குள்ள இருக்கிற ஐடின்றதுக்கு பதிலாக இருக்கிறத தா அண்டு. அப்ப ஐடின்றதுக்கு பதிலாக என்ன யாரு, இவ்வளோத்தையும் கட் பண்ணி செலக்டட் ஐடி என்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ இவரை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன், பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஓகேவா? இப்போ விளங்கிட்டா? ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க டீம். டெவலப் பண்ணிட்டீங்களா? எஸ்ன்னு போடுங்களா?
நீங்க ஜஸ்ட் சும்மா டைப் பண்ணுங்க, ஆக்டிவேட் ரவுட்டர் டைப் பண்ணா அது இதை வரும். ஷார்ட்கட் இல்லை அதுக்கு. இப்போ இதில் வந்து ஏசி டி என்று டைப் பண்ணாலும் அதை ஆட்டோ சஜஸ்ட் பண்ணும். அதாவது இதை சொல்றீங்களா ஆக்டிவ் ரவுட்டர்ன்றது? இது வந்து ஜஸ்ட் நேம், இது நான் கொடுத்த நேம். இதை நீங்க எஸ்ன்னு கொடுக்கலாம். எஸ்ன்னு கொடுத்துட்டு என்ன செய்யணும், எஸ் காப்பி, எஸ் வந்து காப்பி பண்ணி இங்கே கொடுக்க சரி. ஒரு அந்த ஆப்ஜெக்ட்டுக்குரிய நேம் மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். விளங்கிட்டா? இப்போ விளங்கிட்டா? ஸோ இது வந்து நேம், கன்ஸ்ட்ரக்டருக்குரிய பேராம். ஓ, இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டர் தான் இவன். ஸோ இது வந்து இது தெரியுமா, இது நாம போடுவோம் தெரியுமா, எனி ஸ்ட்ரிங் அண்ட் போடுறோமா, இது டைப். அந்த பேராமீட்டர் கூட டைப். இது வந்து அது பிரைவேட்டான இந்த கிளாஸுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ற வண்டி. இவர் தான் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ பிரைவேட் எக்ஸ் ஸ்ட்ரிங் கொடுக்குற மாதிரி தான். அந்த ஸ்ட்ரிங்லான ஒரு எக்ஸ் டைப் பண்ணுங்களா டீம். ரைட், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள மட்டுமா ப்ரீ டிஃபைன் ஆக்டிவேட் ரவுட்டர்? இது இல்லை, நீங்க எங்க இந்த இவரை யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து என்ன, கன்ஸ்ட்ரக்டர்ல நான் கொடுக்கணும் என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அவங்க எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல கொடுக்கணும். ஸோ அப்பதான் அது வந்து என்ன ஒரு இதை உருவாக்கும், ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி தானே நான் படிச்சிருக்கேன்ல. ரைட். ஸோ ஓகேவா, அடுத்த கன்செப்ட் போகுமா? ஓகேண்ணா. ரைட். ஸோ பிரியந்திரி ஓகே தானே? இப்போ இப்போ நம்மள மூணு இது வந்து ரவுட்டிங் செஞ்சுட்டேன். ஸோ இது இருக்கட்டுமே. அடுத்தது வந்து வட்டி, இப்போ எனக்கு மூணு கம்போனன்ட் இருக்கு தானே. இந்த கம்போனண்ட்டுக்குள்ள இது என்ன பஞ்சல் இருக்கு. இது எவ்வளோ நான் பஞ்சலை படிப்பிச்சு வச்சிருக்கேன்.
ரைட். இப்போ ஒரு கம்போனன்ட் இருக்கு. அந்த கம்போனண்ட்டுக்குள்ள சில கம்போனன்ட் வேற ஒன்று செய்யுங்க. இப்போ ஹோம்ண்டா ஹோமுக்குள்ள வந்து பிளாக்ஸ். ஹோம்ல வந்து உங்களுக்கு வந்து வருது பிளாக்ஸ். ரைட். இல்லாட்டி எபவுட் அஸ்ல இருக்குமே, இல்லாட்டி கண்டெக்ட் அஸ். ரைட். எபவுட் அஸ்ல சொல்லுவோம். எபவுட் அஸ்ல வந்து ரெண்டு விதமான இது வரப்போகுது. ஒன்று வந்து பிளாக்ஸ்ன்னு சொன்னா பிளாக்ஸை கிளிக் பண்ணா, கம்போனண்ட்டை கிளிக் பண்ணா அந்த பிளாக்ஸுக்குரிய இதில் நவிகேட் ஆகணும். ரைட். அவங்கள நாங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் எழுதிகள் இல்லை ஹிஸ்ட்ரி. ஹிஸ்டரி ரெண்டு கிளிக் பண்ணா ஹிஸ்டரி வந்து லோட் ஆகணும். எங்க லோட் ஆகணும்? இந்த கம்போனண்ட்டுக்குள்ள. ரைட். யாரு? எபவுட்டர்ஸ்ன்ற கம்போனண்ட்டுக்குள்ள. அப்ப டீம். இப்போ நான் பார்க்க போகிறது வந்து சைல்ட் ரவுட்டிங். கம்போனன்ட் ரவுட்டிங் பார்த்துட்டோம். அடுத்து வந்து சைல்ட் ரவுட்டிங். என்ன? இவர் இவர சைல்ட் தான் வந்து இவர் கம்போனன்ட். இந்த கம்போனன்ட் சப் கம்போனன்ட் இவங்க கண்டபடியா இதை சொல்லுவோம் சைல்ட் ரவுட்டிங். இவருக்கு இது சைல்ட் ரவுட்டிங். ஏன்? இவர சப் கம்போனன்ட் தான் இது. இவர் வந்து டிரெக்டாக லோட் ஆகுவார். ஆனால் இவர் என்ன செய்வார்? இவர் வந்து இதர் லோட் ஆக இவருக்குள்ள வந்து இந்த கம்போனன்ட்ஸ் வந்து லோட் ஆக போகுது. அப்ப எப்படி வரும் பாத்? ஏபிஐ. சாரி, இங்க ரைட். எபவுட் அஸ்ல இதுக்கு பிறகு என்ன வரணும்? ஸ்லாஷ் பிளாக்ஸ் வரணும். ஏன்? எபவுட் அஸ் என்ற கம்போனண்ட்டுக்குள்ள அது பிளாக்ஸ். இது செலக்ட் ஆயிட்டேன்னா அதுக்கு கீழே ரெண்டு பட்டன் வரும், பிளாக்ஸும் இதன். அப்ப இவருக்குள்ள அவர் அப்ப என்ன? இது வந்து சைல்ட் ரவுட்டிங். ஸோ இதை வந்து எப்படி செய்யறது பார்ப்போம். ஸோ இதை நான் அச்சீவ் பண்றதுக்காக நான் என்ன செய்யறேன்? இவங்க எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு, ஸோ இவர் வந்து தேவையில்லை நம்மளுக்கு. app.con.ts சரி, ப்ரொஜெக்ட்ல போயிட்டு home.tsல போய் இதை வந்து ரிவ்யூ பண்ணி விடுறேன். நம்மளுக்கு இவன் வந்து வேலை இப்போதைக்கு. Right. அடுத்தது வந்து ரவுட்டிங்கில் போயிட்டு நான் என்ன செய்கிறேன்? ஐடி எடுத்துடுறேன். சரி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? எபவுட் அஸ்க்குள்ள தானே வந்து அந்த சில்ட்ரன் கம்போனன்ட்ஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்து நான் ஒரு டிரெக்டரி கிரியேட் பண்றேன். இன்னொரு கிரியேட் பண்றேன். என்ன நேமும் கிரியேட் பண்ணலாம். சைல்டு கிரியேட் பண்ணலாம். இது நான் இன்னொரு கிரியேட் பண்றேன். அதாவது அதுக்குள்ள இருக்கிற கம்போனன்ட் இவரை வந்து ஓப்பனிங் டெர்மினல் கொடுக்குறேன். ரைட். இப்போ இவருக்குள்ள வந்து நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன தெரியுமா? என்ஜி கம்போனன்ட் ஹிஸ்டரி. கம்போனன்ட் கிரியேட் பண்றேன் ஹிஸ்டரி. அதே மாதிரி அடுத்த கம்போனன்ட் கிரியேட் பண்றேன் பிளாக் சொல்லி. ரைட். ஓகே டீம். இப்போ என்ன செய்ய போறேன் என்றால் ஆப் டாட் இதில் இவர் ஒரு ஆளை காப்பி பண்ணி எடுக்கிறேன். பட்டன் தேவைதான் நம்மளுக்கு. அங்கேயும் எடுத்துட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் ஆல் டேப்ஸ். இப்போ எங்கே போகிறேன்? எபவுட் அஸ் HTML-க்குள்ள போகிறேன். போயிட்டு இதில் பட்டனை பிளேஸ் போடுறேன். இதில் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ரைட். ரவுட்டர் லிங்க் ஆக்டிவ். ஆக்டிவ் என்றால் சரி. இதில் வந்து ஹிஸ்ட்ரி. ஹிஸ்டரி. ரைட். இதில் வந்து பிளாக்ஸ். சரி தானே? இப்போ ரவுட்டர் லிங்க் எதுவுமே இல்லைன்னு வைங்க. இப்போ சர்வ் பண்ணிட்டு பார்ப்போம் அவுட்புட் எப்படி வருதுன்னு. நான் இதில் என்ன செய்கிறேன்? சிஎஸ்எஸ் செட் பண்ண போகிறேன். ஆக்டிவ் சிஎஸ்எஸ் வந்து எங்கே? எபவுட் அஸ் சிஎஸ்எஸ்க்குள்ளே போடுறேன். அப்போ தான் வந்து இது நம்மளுக்கு என்ன ஆக்டிவ்ண்டா அந்த கிளாஸ் வேறு. சரி தானே? நான் இப்போ போயிட்டு ரவுட்டரில் போய் பார்க்குறேன். எபவுட் அஸை கிளிக் பண்ணுறேன். இவருக்கு கீழே வருது. பக்கத்தில் ஒரு ஹாரிசான்டல் ரூல் ஒன்று ஆட் பண்ணுறேனே. இப்போ HTML CSSல ஹாரிசான்டல் ரூல் சேவ் பண்ணிட்டு ரைட். வேறு கண்டெக்ட் அஸுக்குள்ள எதுவுமே இல்லை. எபவுட் அஸுக்குள்ள வந்து ரெண்டு பட்டன் வந்தாச்சு. ரைட். இப்போ இதை கிளிக் பண்ணக்குள்ள என்ன? அபவுட் அஸ் ஸ்லாஷ் போகணும். ஆனால் நம்மளுக்கு எந்த அந்த பாத் இல்லை. அப்போ என்ன நடக்குது பார்த்தீங்களா? ஆட்டோ ரீடிரெக்ட் ஆகுது.
எங்க ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இதை கிளிக் பண்ணக்குள்ள எம்டி பார்த்தானே, அதனால ஹோமுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஸோ இப்போ இப்படி ரவுட்டிங் செய்யணும்னு பார்ப்போமா. இப்போ நான் போய் இதில் போயிட்டு ஒரு போட்டுக்கொள்கிறேன். சர்வ் பண்ணிட்டு நம்மளோட ரவுட்டிங் மொடியூலுக்கு போகிறேன். போயிட்டு எங்க நல்லா பாருங்க டீம், யார சைல்டு அவங்க, யார சைல்டு, நம்மட எபவுட் அஸ்ர சைல்டு. ரைட், எபவுட் அஸ்ர சைல்டு. அப்போ நான் என்ன செய்யறேன்டா, எபவுட் அஸ்ர சைல்டு தானே, இதுல கமா கொடுத்து சொல்றேன் சில்ட்ரன் சொல்றேன். இவங்களோட சில்ட்ரன் தானே, சில்ட்ரன் கொடுத்து இதுக்கு வந்து அரே ஒன்று கொடுக்க. ரைட், அரே ஒன்று கொடுத்துட்டு என்ன செய்ய போறேன் என்றால், இப்ப இதுக்குள்ளே அதில் சில்ட்ரன் பாத்தை வந்து ஆட் பண்ண போறேன். எப்படி, பாத் என்ன, எபவுட் அஸ்ல முதலாவது பாத்து என்ன, ஹிஸ்டரி, HISTOR, ஹிஸ்டரி. ஹிஸ்டரி கமா ஹிஸ்டரி அண்ட் இதான் என்னோட என்னோட கம்போனன்ட் எனக்கு லோட் பண்ணணும், ஹிஸ்டரி கம்போனன்ட். ரைட், ஸோ அதை மாதிரி அப்படி டூப்ளிகேட் பண்றேன். about us ஸ்லாஷ் பிளாக்ஸ் என்று வந்தால் எனக்கு லோட் ஆகணும் பிளாக் கம்போனன்ட். ரைட், இப்போ ஓகே. கமா இவ்வளோ தான் டீம், இவ்வளோ தான் சின்ன விஷயம். ஸோ என்ன செஞ்சிருக்கீங்க, எந்த கம்போனன்ட் இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன் தெரியுமா, இந்த எபவுட் அஸ்ன்ற கம்போனன்ட் தானே அவர் வந்து சில்ட்ரன். அதில் என்ன செய்யறேன், அவரோட சில்ட்ரன் என்று மென்ஷன் பண்ணி அவங்க இதை கொடுக்கேன். இப்போ நான் எபவுட் அஸ்க்குள்ள போயிட்டு லிங்க்ல கொடுப்போம் ஹிஸ்டரி. ரைட், இதில் வந்து பிளாக்ஸ் கொடுப்போம், பிளாக்ஸ். சர்வ் பண்ணிட்டு நான் இப்போ போய் ப்ரௌசரில் பார்க்குறேன். ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணுறது பார்த்தீங்களா, எபவுட் அஸ் ஸ்லாஷ் ஹிஸ்ட்ரி. பிளாக்ஸை கிளிக் பண்ணுறேன், எபவுட் அஸ் ஸ்லாஷ் பிளாக்ஸ்ன்னு வருது. ஆனால் நம்மளுக்கு இவர்த்த கண்டென்ட் லோட் ஆகலை. இது ஏன் கண்டென்ட் லோட் ஆகலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அந்த கண்டென்ட் லோட் ஆகலண்டு சட்டில் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு சொல்லுங்க, கோடை காட்டுறேன், இந்த கோடை பார்த்து சொல்லுங்க ஏன் கண்டென்ட் லோட் ஆகலண்டு. பிரியந்தினி கைரன் சொல்லுங்க பார்ப்போம். கைரன் ஐடியா இருக்கா? ஸோ தெரியலாடி சொல்லுங்க, தெரியலன்னு போடுங்க பார்ப்போம். ஏன் லோட் ஆகலை, இங்கன்னா கிளிக் பண்றேன், இந்த பாத் வருது எபவுட் ஸ்லாஷ் பாத்ன்னு சரியா வருது. எபவுட் அஸ்ன்றவர சில்ட்ரன் என்று சரியா வருது. ஆனால் எனக்கு இது லோட் ஆகலை. ஏன் லோட் ஆகலை, நான் கதைக்கிற விளங்குதா? என்னடா டீ, அவர் இந்த இதுக்கு போகுது, இந்த பாத்துக்கு போகுதானே, பாத்துக்கு போன என்ன செய்யும், அதோட கம்போனண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். என்ன எதை ரிட்டர்ன் பண்ணும், இப்போ எபவுட் அஸ் அதில் சில்ட்ரன் ஹிஸ்ட்ரி எபவுட் அஸ் ஸ்லாஷ் ஹிஸ்ட்ரி ரெண்டு போனால் ஒரு கம்போனண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ரிட்டர்ன் பண்ற கம்போனண்ட்டை லோட் பண்ண தானே டீ ஒர்க் பண்ணும். என்ன, அப்போ அதுக்கு என்ன செய்யணும், இவிடத்தை வந்து ரவுட்டர் அவுட்லெட் கொடுக்கணும். இப்ப இப்ப என்ன செய்யும், வார கம்போனன்ட் இவிடத்தை வந்து லோட் ஆகும். இப்ப பாருங்க, ஹிஸ்டரி ஒர்க்ஸ், பிளாக்ஸ் ஒர்க்ஸ், ஹிஸ்டரி ஒர்க்ஸ், பிளாக்ஸ் ஒர்க். இப்ப விளங்குதா ஏனட்டு, இப்ப விளங்கிட்டா. சேவ் பண்ணிட்டு இப்ப பாருங்க, ஹிஸ்டரி ஹோம் கண்டெக்ட் அபவுட் அஸ் அபவுட் ஹிஸ்டரி பிளாக், ஹிஸ்டரி விளங்கிட்டா. எனக்கு எஸ் அந்த செட்ல கொடுங்க ஆகும். ஹெச்பிக்கு விளங்கிட்டா, பிரியந்தனிக்கு விளங்கிட்டா, தைரோனுக்கு விளங்கிட்டா. ட்ரை, ஸோ ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க இதை. ஸோ நம்மளுக்கு இப்போ சைல்டு ரவுட்டிங்க முடிச்சு. ரைட், அடுத்தது பார்ப்போம் மொடியூல். ஸோ லேசி லோடிங் என்னன்னு பார்ப்போம். 51 நிமிஷம்.
இது இந்த இருக்கு உங்க ரவுட்டிங் ஸ்பிளிட் ரைட். இந்தாக்கா. ரெடி சரி என்ன சொல்லுங்களா? அடுத்த பார்ப்போம். ரைட். ஸோ இதை வந்து நம்ம சொல்லுவோம் சைல்ட் ரவுட்டிங்னு சொல்லுவோம். இப்போ அடுத்ததை பார்ப்போம். என்னது லேசி? இதென்ன இல்லை லேசி லோடிங்கண்டா என்ன என்று பார்ப்போம். சரியா? இதை ஃபீச்சர் மாடியூல்ஸ்னு சொல்லுவாங்க. டீம். இப்போ உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. இது ஒரு ரவுட்டிங் இருக்கு. சரி எங்க நம்மட ரவுட்டிங் எடுத்து பாருங்க. ரவுட்டிங்ல எல்லா பாத்தும் இருக்கு. எல்லா பாத்தையும் நாங்கள் ஒன்று விட்டு அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்போ எல்லா கம்ப்யூட்டர் பாத்தும் இருக்கு. இந்த ப்ரொஜெக்ட் லோட் ஆகக்குள்ள நம்மளுக்கு கம்போனன்ட் இதான் லோட் ஆகும். ஆனா என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவ்வளவு கம்போனன்ட்டும் ரவுட்டிங் பண்ணியிருக்கிறபடியா நம்மளுக்கு ப்ரௌஸ் ப்ரௌஸ் என்ன ப்ரொஜெக்ட் ரன் ஆகக்குள்ளே அந்த பேஜ் வரக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கு? ரவுட்டிங் பேஜ் லோட் பண்ண வேண்டி வரும். ரைட்டா? என்ன இப்போ ஒரு இது இருக்குண்டா இதை கட் பண்ணிட்டு ஸோ இதை கட் பண்றேன். இப்போ ஆப் டாட் மாடியூல் இருக்குதா? ஆப் டாட் மாடியூல் இருக்கு. ஸோ இதுல வந்து எல்லா கம்போனன்ட்ஸும் இருக்கு. இதுல எல்லா கம்போனன்ட் வந்து லோட் ஆகி இருக்கு. நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பேன் தானே எல்லா கம்போனன்ட்டும். சரி தானே? எல்லா கம்போனன்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஸோ இவர் தான் வந்து இந்த கம்போனன்ட் தேவை அந்த கம்போனன்ட் கேட்கக்குள்ள அவர் வந்து சப்ளை பண்றாள் இவர் தான். ஸோ இதுக்குள்ள வந்து ஹோம் கம்போனன்ட் இருக்க போது, இதுக்குள்ள வந்து ஆப் ஆப் எதனா அபவுட் அஸ் கம்போனன்ட் இருக்க போது, இதுக்குள்ள வந்து கண்டெக்ட் அஸ் கம்போனன்ட் இருக்க போகுது. இப்படி இருக்க போகுது. இவர் தான் வந்து என்ன செய்வார்? நம்மட இதுக்கு வந்து நேவிகேட் பண்ணுவார். ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க டீம். இப்போ டிரெக்டா வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆகுதுன்னு வைங்க. லோட் ஆகக்குள்ள இந்த கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யும்? ஆப் டாட் மாடியூல் லோட் பண்ணி கொள்ளுவார் தான்.
சரிதானே ப்ரொஜெக்ட் லோட் ஆகக்குள்ள ஆப் மாடியூல் தானே இவருக்கு இனிஷியேட் பண்ண போகுது. அப்போ ஆப் மாடியூல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க அவ்வளவு கம்போனண்டையும் வந்து இவர் என்ன செய்ய போறேன், லோட் பண்ணி எடுப்பேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து 100 கம்போனண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மள்ட்ட 100 கம்போனண்ட் இருக்குண்டா என்ன நடக்கும் யோசிப்பாருங்க டீம். 100 கம்போனன்ட்ஸ் வந்து லோட் ஆகும். அப்ப என்ன நடக்கும், ப்ரொஜெக்ட் வந்து ஸ்லோவாக துவங்கும். அப்ப இதுக்குத்தான் டீம் ஒரு கன்செப்டை கொண்டு வந்தாங்க. என்ன தெரியுமா, லேசி லோடிங் அல்லது ஃபீச்சர் மாடியூல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்னண்டா, ஒரு இந்த கம்போனன்ட்ஸ் எல்லாம் டிரெக்டா வந்து லோட் ஆகாமல் என்ன செய்யறது, ஒவ்வொரு மாடியூலா இருக்க போகுது. கம்போனன்ட் வந்து ஒவ்வொரு மாடியூலா மாறப்போகுது. கம்போனன்ட்ஸ் வந்து என்ன செய்ய போறாங்க, மாடியூலா சேஞ்ச் பண்ணாங்க. ஹோம் மாடியூல், about us மாடியூல், அது contact us மாடியூல். இப்போ என்ன செய்யும்டா, எப்போ நீங்க இப்போ கிளிக் பண்றீங்க, ரவுட்டிங் கிளிக் பண்றீங்க, உங்களை ஹோமை கிளிக் பண்ணீங்கடா, உங்களுக்கு ஹோம் மாடியூலை மட்டும் என்ன செய்யும், அது லோட் பண்ணி இங்க அனுப்பும். இப்போ ஸோ உங்களை about us மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா about usன்ற மாடியூலை மட்டும் என்ன செய்ய போகுது, லோட் பண்ணி உங்களுக்கு ப்ரௌசருக்கு அனுப்பும். இதே வந்து கண்டெக்டர்ஸை கிளிக் பண்ணீங்களா, கண்டெக்டர்ஸை மட்டும் லோட் பண்ணி என்ன செய்ய போதும், ப்ரௌசருக்கு வந்து அனுப்பும். ஸோ இதான் வந்து மொடியூல் லேசி லோடிங்கிற ஒரு பெனிஃபிட். சரி, இதை எப்படி வந்து கோட் வைஸ் வந்து அச்சீவ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ரைட், இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போறேன்டா டீம், என்ன செய்ய போறேன்டா, இதுல வந்து நான் மொடியூல் கம்பவுண்ட் இருக்கு தானே, இவர்த்த நான் மொடியூல் வந்து டிரெக்டரியோட கிரியேட் பண்றேன். மொடியூல் இனி வந்து கிரியேட் பண்ண போறது மொடியூல்ஸா, மாடியூல் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ கம்போனன்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கம்போனன்ட்ஸை டிரெக்டா எங்க நம்ம ஆப் மாடியூல்ல லோட் பண்ணாமல் பாத்தீங்களா, ஆப் மாடியூல் வந்து இதாகக்குள்ள என்ன நடக்கும், ரெஜிஸ்டர் பண்ணிருக்க எல்லா கம்போனண்டையும் லோட் பண்ணணும் தானே. இதே மாதிரி 100 கம்போனண்ட் தான், 100 கம்போனண்ட் லோட் ஆகும். அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய பார்க்கலாம். அதனால இப்போ என்ன செய்ய போறோம், மாடியூல்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். எப்படி மாடியூல்ஸ் கிரியேட் பண்றேன், இதை வந்து ஓப்பனிங் டெர்மினல் கொடுத்துக்கொள்றேன். பாருங்க டீம், எப்படி மாடியூல் கிரியேட் பண்றேன்டா, என்ஜி generate, I mean, Angular GLI, generate module, custom, I mean, என்னென்ன இருக்கு கம்பவுண்ட்ஸ் நம்மளுக்கு, about us, home செய்ய மாடியூல், ஹோமுக்கு ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணு, ஸ்லாஷ் ரவுட். அதில் ரவுட் வந்து எப்படி இருக்கணும், ஹோம் என்று இருக்கணும். பார்த்து எப்படி இருக்கணும், HOME தானே ஹோம், ஹோம் அண்ட் ரவுட் இருக்கணும். இது எந்த மாடியூலில் வந்து ரெஜிஸ்டர் ஆகணும் என்றால் app டாட் மாடியூலில். ரைட், ஏன் இங்க பாருங்க, நம்ம கிரியேட் பண்ற மாடியூல் எல்லாம் எங்க ரெஜிஸ்டர் ஆகணும், ஆப் ஆப் டாட் மாடியூல்ல ரெஜிஸ்டர் ஆகணும். அவர் தான் வந்து என்ன செய்வார், இந்த மாடியூல் என்ன எந்த டைம்ல எந்த மாடியூல் தேவையோ அவரை மட்டும் லோட் பண்ணி இங்க அனுப்புவார். அப்ப நான் இதுல சொல்றேன், என்ஜி ஜெனரேட் மாடியூல், ஹோம் மாடியூல், நேம் வந்து ஹோம், ஸ்லாஷ் ரவுட் வந்து ஹோம் என்று கொடுங்க, மாடியூல் வந்து ஆப் டாட் மாடியூல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரைட், அடுத்து என்டர் கொடுக்க. ரைட், இப்போ நம்மளுக்கு பாருங்க மாடியூல் வந்து கிரியேட் ஆயிட்டு. இப்போ மாடியூலுக்குள்ள போய் பாருங்க, ஹோம் மாடியூல் இருக்கு, அதுக்குள்ள வந்து HTML, CSS, ரைட், SCSS எல்லாமே இருக்கு. அப்ப ரைட், இதே மாதிரி ஒவ்வொரு மாடியூலையும் கிரியேட் பண்ணி கொள்வோம். Contact us. Contact us மாதிரி அடுத்து about us. இப்போ பாத்தீங்களா டீம், ஒவ்வொரு தரம் கிரியேட் ஆயிட்டு பாருங்க, அப்டேட்டட்
ஆப் ரவுட்டிங் மாடியூல். அப்போ ஓட்டோவை வந்து அது என்ன செய்யுது, ரவுட்டிங் நம்ம இந்த ஸ்லாஷ் ரவுட்னு கொடுத்தோடய அதையும் ரெஜிஸ்டர் பண்ணுது பாத்தீங்களா, கிரியேட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுது ஃபைல. ரைட். இப்போ தேவை மற்றதுகளை தேவையில்லாததெல்லாம் கிரியேட் டிலீட் பண்ணுவோம். ஏன்னா நான் மாடியூல் கிரியேட் பண்ணி தானே. இப்போ கம்போனண்ட்ல வந்து எபவுட் அஸ் தேவையில்ல, கண்டெக்ட் தேவையில்ல, ஹோம் தேவையில்ல, நாட் ஃபவுண்ட் இருக்கட்டும். டேட் கொடுக்குறேன், நம்மளுக்கு அது தேவையில்ல. ஷோன் எக்ஸ்ப்ளோரர். டிலீட். டிலீட் ஆகாட்டி டெர்மினல் எல்லாம் க்ளோஸ் பண்ணுங்களா. ஏதாச்சும் ஒரு டெர்மினல் ஆன் பண்ணியிருந்தா டிலீட் பண்ண விடாது. அதுக்கு பிறகு மொடியூல் இருக்கு தானே. இப்போ நம்ம மொடியூல் டாட் டிஎஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா இந்த கம்போனன்ட்ஸ் நீட்டில் தானே, கம்போனன்ட்ஸ் இல்லை. ஸோ இதில் இருக்கிற பார்த்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம், இல்லாட்டி எரர் காட்டும். ரைட். இப்போ வந்து ரவுட்டிங்கில் போய் என்ன, நம்மளுக்கு இப்போ கம்போனன்ட்ஸ் இல்லைல்ல, கம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஹோம் கம்போனன்ட் இல்லை, அபவுட் அஸ் இல்லை, ஹிஸ்ட்ரி இல்லை. ரைட். இப்போ அது இம்போர்ட் பண்ண எல்லாத்தையும். ரைட். இப்போ பாருங்க டீம், நான் மாடியூல் கிரியேட் பண்ண தானே. மாடியூல் கிரியேட் பண்ணோட அதுவே ஆட்டோவா வந்து பாத்தை செட் பண்ணிட்டு பாத்தீங்களா, பாத்தை வந்து செட் பண்ணிட்டு ரவுட்டிங்கை செட் பண்ணிட்டு இப்போ சர்வ் பண்ணிட்டு எதுவும் இல்லை, ஜஸ்ட் போய் ரன் பண்ணி பாருங்க, நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஒர்க் ஆகும். இதை வந்து சொல்லுவோம் லேசி லோடிங்னு சொல்லுவோம். ரைட். லேசி லோடிங்னு சொல்லுவோம். லேசி லோடிங் பாருங்க, நம்ம ஸ்லாஷ் ஸ்லாஷ் ரவுட்னு கொடுத்தோம் தானே, அதெல்லாம் ஆட்டோ வந்து என்ன செய்யுது, ரவுட்டை வந்து செட் பண்ணிட்டு. ஸோ ஹோம் லோட் சில்ட்ரன் இம்போர்ட், அதை அந்த மொடியூலை வந்து இம்போர்ட் பண்ணுது. சரிதானே. ஸோ எந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஹோமை கிளிக் பண்ணால் உடனே ஹோம் மாடியூல் லோட் ஆகும். கண்டெக்டஸை கிளிக் பண்ணால் கண்டெக்டஸ் மாடியூல் லோட் ஆகும். அதே மாதிரி எபவுட்டஸை கிளிக் பண்ணால் எபவுட்டஸ் மாடியூல் வந்து லோட் ஆகும். ரைட். இப்போ ஐடியா வந்துட்டா தவிர எனக்கு. ரைட். ஸோ இவ்வளவு தான் வந்து நம்மளோட ரவுட்டிங்கில் இருக்கிறது. ஸோ அடுத்த வந்து நான் பார்க்க போது ஹெச்டிடிபி பார்ப்போம். ஸோ நான் இந்தியோட இதோ ஃபினிஷ் பண்ணுறேன் இப்போதைக்கு. சரிதானே. ஹெச்டிடிபியை வந்து நான் இப்போ இன்றைக்கு நைட் ரெக்கார்ட் பண்ணி 7 மட்டும் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். அப்படி இல்லாட்டி நாளைய கிளாஸில் அதை பார்ப்போம். ரைட். ஓகேவா தயுரன். என்ன இதே லோட் பாய் தானே, இதை கொஞ்சம் திருப்பி திருப்பி செஞ்சு பழகுங்களா. இந்த ரவுட்டிங்கை செஞ்சு செஞ்சு பார்க்கத்தான் இது விளங்கும். ஸோ கம்பெனியில் ரெண்டுமே கிடைக்கும், நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மாற்றினா சரி. சரியா. நம்ம ஸ்டாண்டர்ட் கம்பவுண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது யூஸ் பண்ணலாம், எந்தெந்த தேவைக்கு எது எது பெட்டராக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ரைட் டீம். ஸோ ஹாவ் அ நைஸ் டே, குட் நைட். ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்த கிளாஸ் சந்திக்கணும். பாய்.